கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் என் இயேசு சுற்றித் திரிந்தார். இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் இயேசு மனுஷர்கள் ரூபத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னைக்கும் ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக சில நல்ல மனுஷர்களை தேடி போய் அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வேலையை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய தொழிலை ஆசீர்வதிச்சு பரலோகத்தினுடைய பொக்கிஷ சாலையினுடைய ஒரு பிரான்ச் அவன் வீட்டுக்குள்ளால உருவாக்குறார். அப்படின்னா அவன் வீட்டில் ஆசீர்வாதங்கள் தங்கி நிற்கிது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவன் வீட்டுக்குள்ளால இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்படின்னா நீ கொடுக்குற அந்த தர்மங்கள் கூட கரெக்டான ஆளிடத்துல போய் சேரணும், சேர வேண்டிய இடத்துல போய் சேரணும். அதனால தான் நான் நேற்றைக்கு சொன்னேன், நீங்கள் சரியான இடத்த கண்டுபிடிச்சி அதை கொடுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் என்ன ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, ஒரு சர்வெண்ட் அம்மா இல்லைன்னா ஒரு சர்வெண்ட் ஐயா வேலை செய்கிறாருன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கஷ்டம். அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம். நீங்கள் மற்றபடி ஒவ்வொரு இடத்திற்கும் கொடுக்கும்போது இது கரெக்டாக அதுக்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நம்முடைய டெண்டர் ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிலது மாதிரி நாங்கள் டெண்டர் ஆர்ட்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் சரியான இடத்த தெரிஞ்சு செய்யத்தக்கவர்களுக்கு செய்யும்படி நீங்கள் அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நாங்கள் ஆரம்ப நாட்களில் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ மருத்துவ செலவுக்கோ இது மாதிரி கொடுக்கும்போது நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கோம். சிலர் பேரண்ட்ஸு அப்பா இல்லாதவங்களாக இருப்பாங்க, அம்மா வருவாங்க. அம்மா வந்து அழும்பொழுது நம்ம இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளால ஏதாவது ஒரு கடங்காரம், அவங்கள நான் தப்புன்னு சொல்ல முடியாது, வந்து பிச்சுக்குவான் முச்சுக்குவான். அப்போ வேறு வழி இல்லை, அவங்க கத்துக்கு இதை எடுத்து கொடுத்துருவாங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாது. அப்படி நாங்கள் நிறைய எண்ணத்தை வாட்ச் பண்ணும் பொழுது சில எக்ஸ்பீரியன்ஸை கண்டுபிடிச்சோம். சிலர் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு கொண்டு வாங்கிட்டு போவாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் கடங்காரம் வந்தவொடனே கடங்காரனுக்கு கொடுத்துட்டு திருப்பியும் வந்து வியாதியில் கடந்து கஷ்டப்படுறதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா, இந்த பேமெண்ட்டை கரெக்டாக ஸ்கூலுக்கு தான் கொடுப்போம், காலேஜுக்கு தான் கொடுப்போம். அவங்கக்கிட்ட இருந்து அந்த காலேஜிலேருந்து ஒரு இது வாங்கிட்டு வருவாங்க, லெட்டர் வாங்கிட்டு வருவாங்க. அதை பார்த்து காலேஜுக்கு டைரெக்டாக செக்கை கொடுத்துருவோம், இல்லைன்னாச்சுன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு போய் சேருகிறது. இல்லைன்னா பெற்றோரே படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட, இல்லைன்னா அவங்க தாத்தா பாட்டி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அங்கே இருக்கிற வறுமை இவங்களை படிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் செய்யும் பொழுது அதை கரெக்டாக செய்யணும். ஏதோ டப்புன்னு எடுத்து நீங்கள் போட்டக்கூடாது. ஆண்டவர் சொன்னார்ல, பிள்ளைகளுக்குரிய முத்தை எடுத்து நாய்களுக்கு போட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயும் போய் அவங்க வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஞானமாக இந்த காரியத்தை செய்யுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் புண்ணியங்களை கொண்டு வரும். தொற்காள் என்கிற தவித்தாள் ஏழை ஜனங்களுக்கு, விதவைகளுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தா, அவர் செத்து சவப்பட்டியில் இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் பரலோகத்தை நோக்கி கதறினாங்க, ஆண்டவரே இதுக்கு மேலே யார் எங்களுக்கு இப்படி செய்வான்னு கதறும் பொழுது அந்த கதறுதலை கேட்டு ஆண்டவர் தொற்காள் என்கிற தபித்தாளை அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக உயிரோடு எழுப்பினார். இவன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா செய்யட்டும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சில வியாதியோட கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, டாக்டர்ஸ் உங்களுக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் ஆகணும்னு சொன்னாங்களா? இன்றைக்கி நீங்கள் 4 ஏழைகளுக்கு உதவி செய்து பாருங்கள். அவங்க அப்போ ஆண்டவரிடத்தில் மன்றாடுவாங்க, ஆண்டவரே எங்கள் ஐயா எங்களுக்கு உதவி செய்தாங்க, இப்போ வியாதியோடு கிடக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க. அவங்க மன்றாடுறாங்களோ இல்லையோ, அன்னைக்கு செய்த புண்ணியம் ஆண்டவரிடத்தில் மன்றாடும். அன்னைக்கு பஞ்சகாலத்தில் எலியாவை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவை தாய் இருந்தாள். திடீர்னு அந்த விதவை தாயினுடைய பிள்ளை மரிச்சு போன உடனே இந்த எலியா எப்படி ஆண்டவரிடத்தில் புலம்பி அழுது ஜபிச்சான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பஞ்ச காலத்தில் சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு பசியோடு இருந்த நேரத்தில் எனக்கு ஆகாரம் கொடுத்த இந்த விதவையினுடைய பிள்ளையை சாக பண்ணினதினாலே அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா எனக்கு ஆகாரம் கொடுத்தவ, அவளுடைய பிள்ளை எனக்கு செத்து போயிட்டான், அவளுக்கு துக்கத்தை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதான் சொல்கிறேன், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இப்போ வரப்போகிற ஜூன் மாதத்தில் நீங்கள் உங்கள் வருமானத்தில் ஒரு பார்ட்டை இப்போவே எடுத்து வச்சுருங்க. ஆண்டவரே, இந்த ஏழை பிள்ளைகளுக்காக நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு, அவங்க படிக்கிறதுக்கு, யூனிஃபார்முக்கு, பேக் வாங்கி கொடுக்கறதுக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆர்ஃபனேஜ், தாய் இல்லாத பிள்ளைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைங்களை யாராவது வளர்த்துட்டு இருக்காங்களா, அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் அந்த காரியத்தை நேரடியாக செய்யலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியத்தை கொண்டு வரும். உன் வியாதியை மாற்றும், உன்னுடைய சாப கட்டுகளை முறைக்கும், உன்னுடைய மரண கட்டுகளை அவிழ்த்து உனக்கு ஆயுசின் வருஷங்களை பெருக பண்ணும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். நவீன் ராஜதுரை, நாகர்கோயில். என்னுடைய சரீரத்தில் மிகுந்த பலவீனம் மற்றும் வலியாக இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பலவிதமான பரிசோதனைகளை செய்து பார்த்துவிட்டு என்னுடைய நுரையீரல் 75% பாதிக்கப்பட்டு நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் இன்னும் 3 நாட்கள் தான் உயிரோடு இருப்பாய் என்றும் சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட நிலைமையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜப கோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் மிகுந்த பாரத்துடன் ஜபித்தார். அப்பொழுது அவர் சொன்ன வேத வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வேத வசனத்தை சொல்லி ஜபித்தார். அந்த ஜபத்திற்கு பிறகு திருநெல்வேலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹை கிரவுண்ட் சென்றேன். மீண்டும் அனைத்து மருத்துவ பரிசோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டு உங்களுடைய நுரையீரல் நன்றாக செயல்படுகிறது, எந்த விதமான பாதிப்பும் இல்லை, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்பினார்கள். கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்கிற வார்த்தையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தீர். உமக்கு நன்றி. நன்மை செய்யும்படி இவர்களுக்கு திராணியை, நன்மை செய்கிற தெய்வம் முதலாவது தாங்க. அதற்கான வருமானங்களையும், அதற்கான நிரந்தர வேலையும், அதற்கான நிரந்தர வருமானங்களையும் நீர் தாரும். இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும், தொழிலிலும் தேவனாகிய கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பீராக. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, அநேகர்களுக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு கர்த்தர்கள் பெயரை பெருமைப்படுத்தும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நிரந்தர வருமானம் கர்த்தர் தருவீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.